குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இப்போ 5:40 ஆகுது. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதால டக்குன்னு சமைச்சிடலாம். நைட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கேஸ் எல்லாம் ஒரு வாட்டி தொடச்சிட்டு காலையில் எழுந்தோடனே நம்ம பால் காய்ச்சுவோம். அதனால் பால் பாத்திரத்தை தான் கேஸ் மேலே வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். காலையில் புளிக்குழம்பு பண்ண போகிறேன், வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் சமையல் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் அரிசியும் இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுருங்க. காலையில் தேட வேண்டாம். அப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் வேக வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவி வச்சு குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கழுவி ஒரு இடத்துல வச்சுட்டா காலையில் தேட வேண்டாம். நாங்கள் சாப்பிட்டு இப்போ தூங்க போகிறோம். இந்த வீடியோவை அப்படியே காலையில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். குட் நைட். குட் நைட். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். எல்லா காய்கறியும் வதங்கின பிறகு நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதனால் நான் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் போட்டு பாஸ்தா செய்கிறேன். இப்போ காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய்கறியும் வெந்துடுச்சு. என் அக்கா புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அதனால எங்கள் அக்கா யூடியூப் சேனல்லே வர மாட்டா. அதனால தான் நானும் அம்மாவும் சேர்ந்து எடுக்கிறோம். இப்போ வெந்த பாஸ்தா வச்சு காய்கறி போட்டுடலாம். இப்போ நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெப்பரு பொடி வகையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இப்போ நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம சாஸ் ஊற்றிடலாம். இப்போ நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ சாஸ் ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு தான் ஊற்றணும் நம்ம சாஸு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க என்ன சமையல் பார்க்கலாம். டீ போடுறதுக்காக பால், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், அப்புறம் ஜூஸு, அப்புறம் சேமியா உப்புமா, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இதில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி தயிர், அப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வாழைக்காய் பொரியல், சோறு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.